ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம் விறுவிறுப்பு போய்கிட்டே இருக்குது. விறுவிறுப்பு போதுப்பா, சென்னை அணிக்கு விறுவிறுப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. 2 மேட்ச் தானங்க முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே விறுவிறுப்பு என்ன, துருதுருப்புன்னா 2 மேட்ச்லையும் தோற்று போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் குறைவு தான். அதே சமயத்தில் வர மேட்ச்லாம் அடிச்சே ஆகணும், வர மேட்ச்லாம் வின் பண்ணி ஆகணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். அது வேறு வழியே இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சென்னை தோக்கும் பொழுதெல்லாம் ரசிகர்கள், அப்புறமா கிரிக்கெட் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். எனக்கு தொடர்ச்சியாக இது நல்லா விளையாடிருக்கலாம்பா, இது தப்பாக விளையாடினீங்க, இன்னும் கூட சூப்பராக விளையாடிருக்கலாம், இந்த பேட்டிங் ஆர்டர்லாம் தப்பு, இந்த பவுலிங்லாம் இந்த அலைவரிசையில் போடக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பதிவு பண்ணி கொண்டு இருப்பவர் அஸ்வின். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அவருக்கு. கவலை மீன் ஏமா ஒரு நல்ல டீமை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சொதப்புறீங்க நீங்கள்? இல்லை நல்ல டீமை நீங்கள் உருவாக்கலையா, அல்ல நல்ல வீரர்களை நீங்கள் கரெக்டாக எடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக அஸ்வினை வச்சிருக்காரு. சோஷியல் மீடியாவிலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆர்வங்க அதுவும் இந்த பெங்களூரு மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவர் வரைக்கும் சென்னையோடைய கையில் தான் இருந்தது அந்த மேட்ச்சே. அப்புறமா போட்ட பவுலிங் அடி தூக்கின்னு போயிட்டாங்க. 250 ரன், சின்ன கிரவுண்டு தான், ஆனால் 250 பெரிய ஸ்கோர் இல்லை. நீங்கள் சைக்காலஜிக்கலாக 250 அப்படின்னு ஒரு மலைப்பு வந்துடும்ல, அந்த மலைப்பு தான் எந்த அணியாக இருந்தாலும். அதெல்லாம் மீறி ஏன் சென்னை வீரர்கள் இப்படி இருக்காங்க, அந்த செலெக்ஷனில் தவறா, இன்னும் எல்லாம் பெரிய பெரிய ஏலத்தில் எடுத்திருக்காங்களே, யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ. இப்போ சஞ்சு சாம்சன்லாம் T20 அடித்த நபர், இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறமா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இப்போ ஃப்ளெமிங் மேலே போய் இது பண்ணுங்க. ஏப்பா அவரை ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்கப்பா, அவரை முதல்ல தூக்குங்கப்பா. நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸாக உள்ள தூக்கி போடுறாரு அவர் பாட்டுன்னு. அவர் இப்போ எவ்வளோ பேர் மாறி இருக்காங்க, ஏன் ஃப்ளெமிங்கை பட்டு பிடிச்சிக்கணுன்னு கட்டின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ அஸ்வின் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல ஃபார்மில் இருந்தார் அஸ்வின், ஏன் அவர் ஓய்வு பெற்றுட்டார் ஐபிஎல்லேருந்து, அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து. அதெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வெளிநாட்டில் நடக்கிற இந்த ஐபிஎல் மாதிரியான மேட்ச், T20 மேட்ச்லாம் போய் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு அவரே ஒரு பதிவு ஒன்று போட்டார். நான் நல்ல ஃபார்மில் தான் இருந்தேன், என்னை டீம் வச்சுக்கலாமா இல்லை வெளியே தள்ளிடலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷனோடே இருந்தாங்க. ரைட்டு, அவங்க என்ன வச்சுக்கிறது, வெளியே தள்ளுறது, அதுக்கு முன்னாடி நாமளே முந்திப்போன்னு சொல்லி நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு என் ஓய்வை அறிவிச்சிட்டேன். அந்த ஓய்வை அறிவிச்சதில் இன்னொரு நான் எதிர்பார்த்தது என்னென்னா, எனக்கு அப்போ 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த 10 கோடி ரூபாயில் ஒரு மினி ஏலத்தில் ஒரு நல்ல வீரர்களை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படின்னு போல்டாக அஸ்வின் அடித்த அடி. இதுதாங்க நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பூரா அப்படி தோக்குறீங்களே அப்படின்னு. 2 மேட்ச் தான், 2 மேட்ச் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலைமை போன 2025 அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ தோனி மேலே எல்லாரும் பழி போகிறாங்க. தோனி இருந்திருந்தா தோனி ஒருத்தரை நம்பி தானுங்க ஒரு டீம் அப்படி கிடையாது. ஒருத்தரை நம்பி கிடையாது அப்படின்னு தான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த ஐபிஎல் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா வீரர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, வருமானம், ரொம்ப பெரிய வருமானம். இப்போ பங்களாதேஷ் அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் கொல்கட்டா அணிக்கு பங்களாதேஷ் வீரர் ஒருத்தர் எடுத்து, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்தியா அங்கே இருக்கிற இந்துக்கள் சிறுபான்மையினர்லாம் அவங்க அடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த பங்களாதேஷ் வீரரை எடுக்கலாம் நீங்கள் அப்படின்னோடனே ஷாருக் கான் அதை விடுவிச்சிட்டார். அதுதான் கொல்கட்டாவுடைய உரிமையாளர். அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் எங்களை எடுத்துட்டீங்க, நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க எங்கள் வீரரை, ஆச்சா ரைட் ஓகே, நாங்கள் T20 விளையாட மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அப்புறம் இந்தியாவுக்கு வர மாட்டோம், எங்கள் மேட்ச் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்க அப்படி இப்படின்னு ஒரே ஆமக்கெல்லாம். அப்புறம் சப்போர்ட்டுக்கு பாகிஸ்தான் நின்னது எல்லாம் தெரியும். அது ஒரு வழியாக முடிஞ்சு போய் அப்புறம் பாகிஸ்தானை திட்ட ஆரம்பித்தாங்க அவங்க. இப்போ என்னென்னா, ஒரு வழியாக அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வேறு வழியில் இவர் தமீம் இக்பால் அவர் தான் அடுத்த கிரிக்கெட் போர்டு, பங்களாதேஷோட கிரிக்கெட் போர்டு வாரிய தலைவராக அவர் தான் ஆக போகிறாருன்னு அவர் என்னன்றாரு, இந்த இடைக்கால அரசு இருந்ததில்ல, அந்த சம்பவம் T20 நடக்கும்போது வேர்ல்ட் கப் அந்த இடைக்கால அரசு இருக்கும் பொழுது அந்த வாரிய தலைவர், பங்களாதேஷ் வாரிய தலைவர், அவர் ஒரு சுமூகமாக பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிருந்து இந்தியாவிலே போய் நம்ம விளையாடி இருந்தோம்னா காசு புகழுக்கு புகழ் நாம் செமிஃபைனல் கூட வந்திருக்கலாம். இதை சரியாக அவங்க கையாளல. இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் அப்படியே நம்மளை கை விட்டாங்க.
இப்போ நாம் தான் பிடிச்சின்னு நம்ம போட்டு உழுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு அவர் ஒரு கோரிக்கை என்ன வச்சுருக்காருன்னா, இந்த 50 ஓவர் ஏஷியா கப் மேட்ச் இது போட்டி நடக்கும் போது அதில் கொஞ்சம் எங்கள் பக்கமாக தயவு காட்டுங்க. நீங்கள் அதில் வந்து ஏதாவது வந்து நாங்கள் வந்து பங்களாதேஷ் கூட விளையாட மாட்டோம், நாங்கள் பங்களாதேஷ்குள்ளே நுழைய மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறீங்க, விடுங்க, அதெல்லாம் மறந்துங்க, பக்கத்து நாடு நம்ம பங்காளிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதே சமயம் செப்டம்பர் மாதம் நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் டூர் போகிற மாதிரி ஏற்கனவே ஐசிசி ஒரு அட்டவணையை போட்டாங்க. திடீர்னு நீங்கள் வராமல் கிராமம் போயிட போகிறீங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியா எங்கு போய் விளையாடுகிறதோ அந்த நாட்டில் ஒரு பெரும் வருமானம் இல்லை, இந்தியாவுக்கு வந்து எங்கே வர்றாங்களோ அவங்க வந்து விளையாடுறாங்களோ அதுலேயும் ஒரு வருமானம். அப்படி இருக்கிறதுனால விட்டுருங்கப்பா, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் இறங்கி வந்துட்டோம், கொஞ்சம் தயவு காட்டுங்க அப்படின்ற அளவுக்கு பங்களாதேஷ் வீரர் இறங்கி வந்துட்டாங்க. வேறு வழியும் கிடையாது. இந்த வருமானம் சொல்லும்போது தான் ஐபிஎல்ல அதிகப்படியான டாப் 10 வருமானம் பெற்ற வீரர்கள் யார், இப்போ இவ்வளோ தொடர் நடந்ததில்ல, இதில் ஐபிஎல்ல சம்பாரிச்சவங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல பட்டியலில், அது யார் அப்படின்ட்டு 10வது இடத்தில் தினேஷ் கார்த்திக் இருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 10வது இடத்தில் தினேஷ் கார்த்திக் இருக்கார். இவர் வந்து 87 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. 9வது இடத்தில் ஷிகர் தவான், அவர் வந்து 92 கோடி அப்படி இந்த ஐபிஎல் மொத்த வருமானத்தில். 8வது இடத்தில் கௌதம் கம்பீர் 95. 7வது இடத்தில் ஏபி டிவில்லியர்ஸ், அவர் எவ்வளோன்னா 102 கோடி வில்லியர்ஸ் வந்து. 6வது இடத்துல சுரேஷ் ரெய்னா 116 கோடி, அவர் வந்து சிஎஸ்கேல இருந்தார். அவர் வந்து 5வது இடத்துல சுனில் நரேன், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், 125 கோடி, அவர் இந்த ஐபிஎல்ல தொடரில் அவர் வந்து அதிகப்படியாக சம்பாதிச்சார். 4வது இடத்தில் ரவீந்திர ஜடேஜா 139 கோடி, இவர் இது. 3வது இடம் தான் வந்திருக்காரா தல தோனி, 193 கோடி, இன்னும் அவர் டீமில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மாறும் அடுத்த இது சம்பாதிச்சது. 2வது இடம் யாருக்குப்பா அப்படின்னா விராட் கோலி 209 கோடி. அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்போது மும்பை சேர்ந்தவர் தான், மும்பை பிளேயர், மும்பை இந்தியன்ஸ், ரோஹித் சர்மா. அவர் தான் முதல் இடம் இந்த ஐபிஎல் தொடரில். இன்னும் அவர் தான் அந்த இடத்த தக்க வச்சிட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் சம்பாதித்த தொகை, அவர் பெற்ற தொகை 211 கோடி அப்படின்னு இந்த ஒரு லிஸ்ட்டை ஒன்று போட்டிருக்காங்க வந்து ஐபிஎல். இப்போ தெரிஞ்சுங்களா, வெளிநாட்டு வீரர்கள் பூரா வந்து ஏன் ஐபிஎல்குள்ளே ஐபிஎல் விளையாடணும்னா வராங்க, விளையாடுறாங்க, ஒரு நல்ல தப்பை தூக்கின்னு போகிறாங்க வந்து. அதனால தான் இந்த ஆட்டம் கவனம் பெறுது வந்து. இப்போ கூட இந்த இவர் லலித் மோடி கூட சொல்லியிருந்தார், இந்த யார் ஓனரு, லக்னோ ஓனராக யாரோ ஒருத்தர் வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டே இருப்பார் இல்லைங்களா அந்த கிரவுண்டில். ஏன் அந்த மனுஷன் வந்து டென்ஷன் ஆகிறாரு வந்து, ஏன் இப்படி கடுமையாக நடந்துக்கிறார் வீரர்கள்கிட்ட, ஒரு நாகரிகமாக தெரியலையா வந்து, அதுக்கான ஐபிஎல்லை உருவாக்கினேன், நீ உரிமையாளர் தான் ரைட்டு, அந்த கோபத்தை எங்கன்னா ரூமுக்குள்ளே காட்ட வேண்டியது தானே, பொது வெளியிலே கட்டுறாரு, சிடுன்னு விழுறாரு நிறைய முறை அந்த இதில் வந்து. ஆனால் அதுக்கும் ஏழை எடுக்கிறாங்க, அதுக்கும் போகிறாங்க. ஓனர் இப்படின்னு தெரிஞ்சப்போ அது பழகி போய்ட்டல, ஓனர் எப்படியாப்பட்டவர் தான், முசுடு தான் அவர் வந்து திட்டுவாருன்னு. அது கீழே அவர் போட்ட கமெண்ட்ஸுக்கெல்லாம் கீழே வந்து, ஏன் துட்டு கொடுத்து ஏற்றவனுக்கு தானே தெரியும் வழி, நீங்கள் போவீங்க டக் அவுட் ஆகிட்டு வருவீங்க, நீங்கள் போவீங்க வெறும் டாட் பாலாக போட்டு வருவீங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், அவன் கோவப்பட்டு தானே தீருவான் அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டு. இதுக்கிடையில் முகமது ஷமி அவர் என்ன சொல்லியிருக்காரு, முகமது ஷமி போன மேட்ச்சு அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு அவர் வந்து எல்லோரும் கிரவுண்டில் கை தட்டுறாங்க. கை தட்டும் போது அவர் பிடிச்சி, எம்மா ஒரு பிளேயர்ஸ்னால் ஏத்தம் இறக்கம் இருக்க தான் செய்யும், ஒரு சமயம் ஏத்தம் இருக்கும், ஒரு சமயம் இறக்கம் இருக்க செய்யும். ஒரு சமயம் ஏத்தமாக இருக்கும்போது நல்லா கொண்டாடுறீங்க, இறக்கமாக இருக்கிற சமயத்தில் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுறீங்க. இது என்ன வந்து, நாங்கள் என்ன வந்து புயலா, நாங்கள் என்ன மேஜிக் பண்ணுறவங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, ஃபார்மில் இருக்கிறோம், அதுக்காக ரைட்டு. எல்லா மேட்சும் கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது, அது பிச் இருக்குது, அப்புறம் பேட்ஸ்மேனுடைய தன்மை இருக்குது, சீதோஷ்ணல் இருக்குது, நாங்கள் போடுற பவுலிங் கொஞ்சம் மாறலாம், இல்லை எங்களுடைய டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வளாசுன்னு வளசலாம், இல்லை டெக்னிக்கல் தெரியாதவனோட விக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த ஐபிஎல் எனக்கு ரொம்ப முக்கியமான ஐபிஎல், இதில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் பாரு, யார் முகமது ஷமி. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை ஸ்டேடியமும் எனக்கு உள்ளூர் ஸ்டேடியம் தான், எல்லாமே எனக்கு ஹோம் பிச் தான், எல்லாமே எனக்கு பழக்கப்பட்டது தான். அது ஹைதராபாத்தாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், தர்மஸ்தலாவாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லா பிச்சும் எனக்கு சாதாரணம், எல்லாத்தையும் வெளுத்து கட்டுவேன் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இந்த ஐபிஎல் குறிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஸ்பான்சர் கொடுத்தவர்கள். ஏன்னா மேட்ச் இப்படியே போய்கிட்டே இருந்தால் ஸ்பான்சர்ஷிப், போன வாட்டி அது மாதிரியான பிரச்சனை வந்தது வந்து அவங்க வந்து, ஏன்னா எவ்வளோ கோடி இந்த பிளேயர்ஸே அவ்வளோ கோடி இது பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இந்த முறை உட்காந்து
எந்த வீரர் கரெக்டாக இருப்பாங்க அடுத்த மேட்ச்சுக்கு, யாரை எடுத்துக்கலாம், யாரை இது பண்ணலாம், இந்த இதுவில் நீங்கள் விளையாடியே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. வெற்றி ரொம்ப முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஎல் தொடர் இன்னும் விறுவிறுப்பை கூட்டி கொண்டே இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் உயிர் தெழுமா, அடுத்தடுத்த மேட்சுகளை வெற்றியை கொண்டு வந்து விசில் போடு. அங்கே பாருங்கள், விஜய் வந்து விசில் சின்னத்தை வாங்கினாரு, விசில் போடுன்னு சேப்பாக்கம் முழுக்க விசில் சத்தமாக கேட்குன்னு பார்த்தா அப்படியே டல்லாயிராங்க. விசில் அடிக்கிறாங்க, அப்படியே மேட்ச் சொதப்புனா டல்லாகிறாங்க. இதுக்கப்புறம் விசில் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் என்று நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.